வைத்தியர்கள் மீண்டும் ஒருமுறை பணிப்புறக்கணிப்பு செய்தால் பொதுமக்களுக்கும் வைத்தியர்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்படக்கூடும். இதனை வைத்தியர்கள் உணர வேண்டும் என யாழ் சாவக்கச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா எச்சரிக்கை ஒன்றை விடுவித்துள்ளார். நேற்றைய தினம் சாவக்கச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வருகை தந்த வைத்தியர் அர்ச்சுனாவிடம் ஊடகங்கள் கேள்வி எழுப்பிய போதே அவர் இவ்வாறு கூறியதாக தெரியவந்துள்ளது. சாவக்கச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நேற்றுடன் என்னுடைய விடுமுறை முடிவடைந்ததால் நான் இன்று பணிக்கு திரும்பியுள்ளேன். நான் வைத்தியர் ராஜீவை தொந்தரவு செய்வதற்கோ வைத்தியசாலையில் உள்ள நோயாளர்களை தொந்தரவு செய்வதற்கோ இங்கு வரவில்லை. வைத்தியர் ராஜீவ் என்னுடைய வேலையை செய்தால் எனக்கு சந்தோஷம். கொழும்பின் முக்கிய அமைச்சர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டேன். நாளை சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட உயர்மட்ட குழுவினர் யாழிற்கு வருகை தர உள்ளனர். வைத்தியசாலையில் உள்ள குறைபாடுகள் தொடர்பில் அந்த குழுவிடம் பொதுமக்கள் தங்கள் முறைப்பாடுகளை முன்வைக்கலாம். நாளை சுகாதார அமைச்சரால் எனக்கு உத்தியோகபூர்வ கடிதம் ஏதும் தரப்பட்டால் அதனை முழுமையாக ஏற்கவும் தயாராக உள்ளேன். வைத்தியர்கள் மீண்டும் ஒரு முறை பணிப்புறக்கணிப்பு செய்தால் பொதுமக்களுக்கும் வைத்தியர்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்படக்கூடும். அதனை வைத்தியர்கள் உணர வேண்டும். நாங்கள் பொதுமக்களின் மனதை வெல்ல வேண்டும். சாவக்கச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர்களால் பாலியல் தொந்தரவுகள் இடம்பெற்று வருகின்றன. பாதிக்கப்பட்டவர்கள் அதனை முறைப்பாடு செய்ய முன் வராத காரணத்தினால் கள்வர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். அதனை தொடர்ந்தும் அனுமதிக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார்.